ஆபிரகாம் சுமந்திரன் மதியாபரணன் 15,039 வாக்குகள். தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகள். சுயேட்சை குழு 17 ராமநாதன் அர்ச்சுனா 20,487 வாக்குகள். அனைத்து புத்திஜீவிகளையும் உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பை ஒன்று நிறுவி இந்த யாழ் மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு இலக்காக கொண்டு நாங்கள் பயணிப்போம் என்பதை தமிழ் மக்களுக்கு கூறுகிறோம். கனகரட்னம் சுகாஸ் 13,692 வாக்குகள். எமது பகுதிகளை அபிவிருத்தி பண்ண வேண்டும், எல்லாம் ஒழுங்காக, அதாவது ஊழலற்ற ஒரு வினைத்திறன் மிக்க ஆட்சி ஒன்று உருவாக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி கருணநாதன் இளங்குமரன் 32,102 வாக்குகள். அப்போது எங்களுடைய வாக்கு வீத சதவீத அதிகரிப்பிலே இலங்கையிலே முதலாவது ஸ்தானத்துக்கு இருந்தது யாழ் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் மாவட்டம் 10 யாழ்ப்பாணம். உத்தியோகபூர்வ முடிவுகள். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளும் இங்கே அறிவிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி கருணநாதன் இளங்குமரன் 32,102 வாக்குகள். சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா 20,430 வாக்குகள். ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் 17,579 வாக்குகள். உதயகுமரன் கீர்த்தி 17,180 வாக்குகள். காராளசிங்கம் பிரகாஷ் 14,767 வாக்குகள். தேவராஜா தஜீவன் 10,027 வாக்குகள். வெண்ணிலா ராசலிங்கம் 8,680 வாக்குகள். பூலோகராஜா ஸ்ரீதரன் 8,504 வாக்குகள். மருங்கன் மோகன் 5,699 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த வகையிலே கருணநாதன் இளங்குமரன் அவர்களும், சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களும், ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகள். ஆபிரகாம் சுமந்திரன் மதியாபரணன் 15,039 வாக்குகள். கேசவன் சஜந்தன் 10,528 வாக்குகள். சுகிர்தன் சந்திரலிங்கம் 9,013 வாக்குகள். இமானுவல் ஆனல் 6,985 வாக்குகள். பிரகாஷ் தியாகராஜா 5,117 வாக்குகள். கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் 4,565 வாக்குகள். சாமுவேல் செல்வநாதன் சந்திரகாசன் இளங்கோவன் 4,553 வாக்குகள். சுரேகா சசீந்திரன் 2,670 வாக்குகள். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் 15,135 வாக்குகள். செல்வராஜா கஜேந்திரன் 13,882 வாக்குகள். கனகரட்னம் சுகாஸ் 13,692 வாக்குகள். நடராஜர் காண்டீவன் 3,119 வாக்குகள். ஞான குணேஸ்வரி கமலச்செல்வம் 2,692 வாக்குகள்.
மகாதேவன் நடனதேவன் 2207 வாக்குகள், வாசுகி சுதாகர் 1634 வாக்குகள், தங்கவேல் ஜெகதீஸ்வரன் 1616 வாக்குகள், செபஸ்டியான் பிள்ளை மேவிஸ் ஜீன்சிகா 829 வாக்குகள். அந்த வகையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சுயேட்சை குழு 17 ராமநாதன் அர்ச்சுனா 20,487 வாக்குகள், கௌசல்யா நரேந்திரன் 15,789 வாக்குகள், சிவபிரகாச மயூரன் 7,462 வாக்குகள், ராமகிருஷ்ணா அறிவன்பன் 6,215 வாக்குகள், பத்மநோஜினி நவரத்னம் 4,789 வாக்குகள், ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் 3,156 வாக்குகள், சிவசுப்பிரமணியம் ஜோகபாலன் 2,022 வாக்குகள், தம்பி ஐயா கிருஷ்ணானந்த் 1,453 வாக்குகள், பவித்ரா கிருபானந்தமூர்த்தி 853 வாக்குகள். அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய சுயேட்சை குழு 17 சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள். அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமான முறையிலே என்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலை யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உட்பட அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே நீதியான சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இத்தால் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த தேர்தலுக்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து அரச உத்தியோகத்தர்களும், பல்வேறு தரத்திலே இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் இந்த தேர்தலை மிகவும் வினைத்திறனான முறையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார். அந்த வகையிலே அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும், அதே வேளையிலே முப்படையினர் மற்றும் போலீசார் இந்த தேர்தலுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதிலும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக போலீசார் வாக்கெண்ணல் நிலையங்களிலும், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைந்திருக்கின்ற இந்த வாக்கெண்ணல் நிலையத்திலும் வாக்களிப்பு நிலையங்களிலும் மிக இறுக்கமான பாதுகாப்பு நடைமுறைகளோடு தங்களுடைய கடமைகளை ஆற்றியிருந்தார்கள். அந்த வகையிலே தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவர் கோப்பாய் பகுதியிலே மரணமடைந்திருக்கின்றார். உண்மையிலே அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம். அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் தங்களுடைய பணியினை ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஊடகவியலாளர்கள் இந்த தேர்தலை சீரான முறையிலே எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு நீதியான தேர்தல் நடைபெற்றிருப்பது என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய இந்த மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகள் உண்மையிலே அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்பு ஒத்துழைப்போடு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 6 உறுப்பினர்களுக்கும் அரசாங்க அதிபர், தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு, மாவட்டத்தினுடைய தேர்தல்கள் ஆணையாளர், உதவி தேர்தல்கள் ஆணையாளர் சிறப்பான முறையிலே இந்த தேர்தலை ஒழுங்குபடுத்தியிருந்தார். அவருக்கும் மற்றும் இலங்கை தேர்தல் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி, இந்த தேர்தல் கடமைகளில் ஒத்துழைத்த அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அரவணைத்துக் கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இருக்கின்றோம். அதே நேரம் அனைத்து புத்திஜீவிகளையும் உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பை ஒன்று நிறுவி இந்த யாழ் மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு இலக்காக கொண்டு நாங்கள் பயணிப்போம் என்பதை தமிழ் மக்களுக்கு கூறுகிறோம். அதே நேரம் புலம்பெயர் தேசத்திலிருந்து பலர் எமக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள்.
சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாகவும் அதே நேரம் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதியின் நம்பிக்கை நிமித்தமாக இந்த வாக்கு வங்கியானது அதிகரித்துள்ளது. இது ஒரு எமக்கு கிடைத்த வெற்றியானது. அதே நேரம் இங்கே இருக்கும் இளைஞர்கள் கூட பலர் எமது வேட்பாளராக இன்றைய களமிறங்கியுள்ளார்கள். அதே நேரம் மருத்துவராக பவானந்தராஜா சார் அவர்களும் அதிபரான ரஜீவன் தோழர் அவர்களையும் இந்த பார்லமெண்ட் உறுப்பினரின் தெரிவு செய்துள்ளனர். அதே நேரம் நாங்கள் எமது சக வேட்பாளர்கள் வெற்றி தோல்வி இல்லாமல் இனி அவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு புதிய பாதையை அமைத்து கொண்டு இந்த யாழ் மக்களானது 2009க்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு பல துன்பங்களை அனுபவித்துள்ளார்கள். இதனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பயணம் என்பது புதிய ஒரு புத்துணர்ச்சியுள்ள தொழிற்சாலைகளை அமைக்கக்கூடிய புதிய பாதையை திறந்து ஒரு புதிய சமூக கட்டமைப்பை உருவாக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெற்ற தேர்தலிலே நமது மக்கள் ஒரு தெளிவான செய்தியொன்றை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது எமது நாடு சுபீட்சமாகவும் தமிழ் மக்கள் சகோதரத்துவத்துடனும் சமநீதியுடனும் நாங்கள் கௌரவமாக வாழ வேண்டும், எமது பகுதிகளை அபிவிருத்தி பண்ண வேண்டும், எல்லாம் ஒழுங்காக அதாவது ஊழலற்ற ஒரு வினைத்திறன் மிக்க ஆட்சி ஒன்று உருவாக்க வேண்டும் என்று எம்மில் 3 பேரை இன்று பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எம்மால் இயன்ற அவளையும் எமது மக்களுக்காக செய்வோம் என்று உறுதி கூறி எமக்கு இந்த வெற்றியை பெற்று தந்த மக்கள்கள் அதோடு சேர்ந்து எமக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சக்தி சார்பாக தமிழர்கள் ஆகிய நாங்கள் இந்த தேர்தலிலே வென்றிருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுடைய கொள்கையை கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியினூடாக எம்மை நேசிக்கின்ற மக்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் மிகச்சிறந்த சேவையை ஆற்றி அவர்கள் மத்தியிலே இடம் பிடித்து அவர்களுடைய துயரங்களை நீக்கி அவர்களை அந்த நாட்டை முன்னேற்றமான பாதைக்கு இட்டு செல்வோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் கிளிநொச்சி மக்கள் ஒன்று திரண்டு வாக்களித்து நம்மை பாராளுமன்றம் அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு நிச்சயமாக சேவையாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். முதலில் யாழ் மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது 28,000 வாக்குகளை மாத்திரம் பெற்றுக் கொடுத்த யாழ் மக்கள், அப்போது எங்களுடைய வாக்கு சதவீத அதிகரிப்பிலே இலங்கையிலே முதலாவது ஸ்தானத்துக்கு இருந்தது யாழ் மாவட்டம். அப்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அன்றைய காலகட்டங்களில் நான் சொன்னேன், ஜனாதிபதி தேர்தலில் சதவிகித அதிகரிப்பு விகிதத்திலே முதலாவது ஸ்தானத்திற்கு யாழ் மாவட்டத்தை கொண்டு வந்த யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எதிர்வரும் பொது தேர்தலிலே மிகவும் உயர்வான இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு குறிப்பிட்டிருந்தோம். நாங்கள் அந்த நம்பிக்கையை இன்றைக்கு மக்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களது 2 கரங்களையும் கூப்பி நாங்கள் எங்களுடைய வணக்கத்தையும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், பல தசாப்தங்களாக நிலவி வந்த மறுபுறத்திலே தென்னிலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் கூட 76 வருடங்களாக நிலவி வந்த அந்த பிரபுத்துவ ஆதிக்க மேட்டுக்குடி நிலப்பிரபுத்துவ ஆதிக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதை மாத்திரம் கருத்துமாக கொண்டிருந்து செயல்பட்ட தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த அந்த மேட்டுக்குடி ஆதிக்க சிந்தனையுடைய கட்சிகளுக்கு இன்றைக்கு பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கான காரணம் ஏதுமல்ல, இவர்களால் இனியும் இந்த நாட்டை ஆள முடியாது, நாட்டு மக்களுக்கு விமோசனத்தை தேடி கொடுக்க முடியாது என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். அதன் காரணமாக கடந்த காலத்திலே மக்கள் ஒரு மாற்றம் தேவை என்று கருதினார்கள். அந்த மாற்றத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் கட்சி வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தி என நம்பினார்கள். அதன் விளைவாக செப்டம்பர் 21ஆம் திகதி அனுர தோழர் அவர்களை ஜனாதிபதி ஆக்கினார்கள். ஜனாதிபதி ஆக்கி 1 மாதத்திற்கு பிறகு இன்றைக்கு முழு நாட்டையும் அபரிமிதமான வெற்றியோடு மேலே உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அது வேறு எதுவுமல்ல,
மக்கள் எங்கள் மீது, தேசிய மக்கள் சக்தியின் மீது கட்சி, ஜாதி, இன, மத பேதங்கள் இன்று, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கென்ற பேதங்கள் என்று அனைவருமே ஓர் அணியில் அணிதிரண்டிருக்கின்றார்கள். அணிதிரண்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டது போன்று வளமான நாடு, அழகான வாழ்க்கையை பெற்று கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்த இந்த நாட்டை நாசமாக்கி அந்த லஞ்ச ஊழல் மோசடியிலிருந்து மீட்போம் என்பது மக்கள் நம்பியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த கலாச்சார சீரழிவு உள்ளிட்ட போதைப் பொருளிலிருந்து அல்லது இந்த போதைப்பொருள் பாவனையில் இருந்து, வாழ்விட்டு கும்பலிடமிருந்து இதில் இருந்து மீட்பார்கள், மீட்க வேண்டும். அதற்காகவும் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதே போன்று கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தின் காரணமாக இழந்தவை பல இருக்கின்றன. அந்த இழந்தவைகள் மாத்திரமல்ல, இன்று எங்களுடைய அந்த இழந்தவைகள் அவர்களுடைய வலிகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியா தங்களுடைய வலிகளை போக்குவது எப்படி, போக்குகின்ற வேலைகளை கடந்த யுத்தம் முடிந்து 15 வருடங்களாகவும் எவராலும் செய்ய முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை. அதனால் அதையும் செய்வார்கள் என்கின்ற மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் அந்த நம்பிக்கைக்கு விசேடமாக மக்களுக்கு நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம். மக்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற மாற்றத்தை எங்களால் இயன்ற வரைக்கும் உயர்ந்த இடத்தில் நாங்கள் உயர்த்தி வைப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மக்கள் இனியும் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், ஊடகவியலாளர்கள் அனைவரும் இனியும் பார்த்து கொண்டிருக்கின்றது இதனுடைய பங்காளிகளாக மாறி உண்மையிலே எமது நாடு, எமது அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. உங்களுடைய அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. எமது நாட்டை, உங்களுடைய அரசாங்கத்தை, உங்களுடைய நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுகின்றோம், அனைவரும் ஒன்று சேர்வோம் என்று. அதே போன்று சர்வதேசத்தில் வாழ்கின்ற டயஸ்போராக்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். வாருங்கள், எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் இது எங்களுடைய உதட்டில் இருந்தல்ல, உள்ளத்திலிருந்தே அழைக்கின்றோம். வாருங்கள், எமது யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புவதற்கு, பெருமை மிக்க யாழ்ப்பாண நகரத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களது உதவிகள், ஒத்தாசைகள் தேவை. வாருங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, அந்த வகையான எதிர்பார்ப்புகளுக்கு மக்கள் இன்றைக்கு அதுகளை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை, அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அதை எக்காரண கொண்டும் துஷ்பிரயோகம் செய்யாது மக்கள் நலன் சார்ந்ததாகவே இருந்து கொண்டு செயற்படுவோம் என்ற உறுதிமொழியை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம்.